லகாய்ரோயி கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. அடிமை பெண்ணாகிய ஆகார் தன் நாச்சியாராகிய சாராளின் நிமித்தமாக அவள் மிகவும் கடினமாக நடத்தப்பட்ட போது அந்த கடினமான வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் நாச்சியாரை விட்டு பிரிந்து போகும்படியாய் ஆகார் தீர்மானம் பண்ணினாள். விதமாய் தன் நாச்சியாருக்கு பயந்து ஆகார் ஓடினபோது மிகுந்த அங்கலாய்ப்போடும் வேதனையோடும் வனாந்தரத்திலே ஒரு துறவண்டையிலே அவள் மனவேதனையோடு கூட அமர்ந்திருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை கண்டாள். ஆகாரை பார்த்து இவ்விதமாக சொன்னார், ஆகாரே, உன் அங்கலாய்ப்பை நான் காண்கிறேன், உன் வேதனையை நான் காண்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நீ உன் நாச்சியாரிடம் கடந்து செல், குறித்த காலம் வரைக்கும் அங்கு அமர்ந்துரு என்று சொல்லி ஆகாரோடு கூட பேசினபடியினாலே தன் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டபடியினால் ஆகார் தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இவ்விதமாய் ஆகார் தூதனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமுள்ளவளாகி அவள் தன் நாச்சியார் இடத்திற்கு கடந்து சென்றாள். என்னை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கலாய்ப்பில் இருக்கிற நம்மை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை காண்கிற ஒரு கிறிஸ்து உண்டு. அவர் நம்மை காண்கிறவர். வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிற ஜனத்தை காண்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த ஆகாருடைய வாழ்க்கையில் தன்னை காண்கிற தேவன் என்று கர்த்தருக்கு பேர் சூட்டினதான ஆகாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தின் நாள் வந்தது. அவள் நம்பியிருந்ததான ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரை மாத்திரம் ஆகாரிடத்தில் கொடுத்து இஸ்மவேலையும் அவள் கைகளில் ஒப்பு கொடுத்து அவளை துரத்தி விட்டபோது அவள் வனாந்துரத்தில் ஒரு துருத்தி தண்ணீரோடு கூட அவள் அலைந்து திரிந்தாள். அந்த ஒரு துருத்தி தண்ணீரும் தன் வாழ்க்கையில் தீர்ந்து போன போது நாவரண்டு தன் பிள்ளை சாகிற நிலைமையில் வந்தபோது அதை காணக்கூடாதவளாய் சத்தமிட்டு அழுத ஆகாருடைய சத்தத்திற்கு தேவன் இறங்கினார். தனக்கு என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்ட ஆகாருடைய சத்தத்திற்கு தேவன் இறங்கி, ஆகாரே, நீ அழாதே, நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி அவள் அண்டையில் ஒரு துறவை கட்டளையிட்டார். அவள் கண்கள் திறந்து பார்த்தபோது அருகாமையில் ஒரு துறவு இருந்தது. அந்த துறவின் தண்ணீரை எடுத்து தன் பிள்ளைக்கு கொடுத்து அவள் மரித்து போகாதபடிக்கு அவனை ஜீவனோடு கூட காத்து கொண்டாள். இருவரும் அந்த வனாந்தரத்தில் மகிழ்ச்சியாகி வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னை காண்கிற தேவன் என்று சொன்ன ஆகாருக்காகவும் அவள் பிள்ளையாகிய இஸ்மவேலுக்காகவும் துறவை கட்டளையிட்ட என் தேவன் இன்றைக்கும் அவரை நம்பி ஜீவித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பி ஓடுகிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலையும் தேவன் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். உன் வியாகுலத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். உன் நெருக்கத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். உன் போராட்டத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஆகாருக்கு ஒரு துறவை கட்டளையிட்டதை போல உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியாய் தேவன் உனக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவன்.